ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு ரிவ்யூஸ் வீடியோஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்ட்போர்ட் அட்டையை வச்சு நிறைய ரிவ்யூஸ் வீடியோ பார்த்துருக்கோம். இன்றைக்கும் கார்ட்போர்ட் அட்டையை வச்சு ரிவ்யூஸ் வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலும் இந்த மாதிரி பாக்ஸில் தான் சேஃபாக கொடுக்குறாங்க. இதுவும் நான் வந்து யூடியூபுக்கு ஸ்டாண்டு வாங்கினேன். இதில் வச்சு நல்லா சேஃபாக கொடுத்துருந்தாங்க. மல்லிகை ஜாமான் நிறையா வாங்கினாலும் இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் போட்டு தான் கட்டி தராங்க. அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போடாது எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுவிதமாக ஏதாவது ரீயூஸாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸில் சைடில் இருக்கிற இந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் கட் பண்ண இந்த 2 பீஸையும் அடி நல்லா கனமாக இருக்கணுங்கிறதுக்காக அடியில் பாருங்கள் இந்த மாதிரி கம்மு வச்சு ஒட்ட போகிறேன். அடிப்பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம வெயிட்டான பொருள் எது அடுக்குனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி அடியில் நீங்கள் கனமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இப்போ ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். பெஃபிபாண்டு, பெஃபிகால் எது வேணாலும் உங்ககிட்ட இருக்கிறத கம்மு வச்சு ஒட்டிக்கங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா காய விடலாம். பாருங்கள் நல்லா கம்மு வச்சு நான் இன்றைக்கி வந்து பெஃபிபாண்டு தான் வச்சுருக்கேன். சம்மர் சீசனில் நம்ம வீடு எப்படி ஏசி இல்லைனாலும் கூலிங்காக வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். நம்ம வீட்டில் கண்ணாடி வாங்குகிற பாக்ஸ் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை தூக்கி போடாத எப்படி ரியூஸாக யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் 2 லட்சம் ஓடி இருக்குது. அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே நல்லா ஒட்டிட்டேன் பாருங்கள். இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா இது மேலே கலர் ஷீட் ஒட்டிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டோம். நல்லா டார்க் கலராக போட்டோம். ஆனால் வந்தது லைட் கலர் தான். இந்த ஷீட்டை இந்த பாக்ஸில் நான் ஒட்டுறேன் பாருங்கள். ஒட்டிட்டு காட்டுறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடியே எங்கள் பசங்க சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் வந்து ஒட்டி கொடுக்குறோமா, இது ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம். 2 பேர் இருந்தால் தான் இந்த ஷீட்டை ஒட்ட முடியும். ஒருத்தரால் ஒட்ட முடியாது. ஒட்டாதீங்கன்னு சொன்னாங்க. நான் தான் அவசரப்பட்டு சரி டைம் இருக்குது நம்மளே ஒட்டிடலான்ட்டு ஒட்டினேன். ஆனாலும் நல்லா ஃபினிஷிங்காக வரல. இந்த ஷீட் ஒட்டும்போது அந்த அடியிலலாம் எனக்கு வந்து சரியாக ஃபினிஷிங் வரல. நீங்கள் ஆனால் ஒட்டும்போது நல்லா பார்த்து சூப்பராக ஒட்டிக்கோங்க. ஆனால் ஒட்டுறதுக்கு 2 பேர் இருந்து ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராக ஒட்டலாம். இப்போ இந்த பாக்ஸை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். இந்த செல்ஃபில் ஒரு ட்ரேயில் ஜூஸ்லாம் குடிக்கிறதுக்கு கண்ணாடி கிளாஸு, பிளாஸ்டிக் ஃபைபர்லாம் வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் எடுத்தாவே அந்த ஃபைபர் கிளாஸு ஒன்று மேலே ஒன்று பட்டு சரிஞ்சிடும். ஒரு டைம் எடுக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் மற்ற பொருளும் அப்படியே சரிஞ்சு விழுந்துடும். சரி இதுக்காக இந்த பாக்ஸுக்காக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க. அந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் தான் இதில் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இந்த பாக்ஸை ஒன் சைடாக வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு நமக்கு தெரியும். யாராவது கெஸ்ட் வந்தால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கண்ணாடி கிளாஸ் எல்லாத்தையுமே இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்லிகை பொருள் வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் கண்ணாடி கிளாஸ் மட்டும் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக அதை மட்டும் தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கு கப் எடுப்போம். அதெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். என்ன பொருள் இருக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி வைக்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பாக்ஸை இந்த மாதிரி வச்சு கூட இந்த மெத்தடில் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே கண்ணாடி கிளாஸ்லாம் சேஃபாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இதை நான் செல்ஃபில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இடமும் சேவ் ஆகுது பாருங்கள். ஒன் சைடாக வைக்கிறதுனால இடமும் சேவ் ஆகுது. பெரிய ட்ரேவில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா இப்போ பாருங்கள் இடம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இந்த மாதிரி அட்டை பாக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி போடாத நிறைய ரியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் அந்த ட்ரே எவ்வளோ இடத்த அடைச்சிதுன்னு. இந்த சின்ன பாக்ஸில் எல்லா கண்ணாடி கிளாஸையும் அடுக்குனதும் எவ்வளோ இடம் நமக்கு சேவ் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பின் சைடு டபுள் சைடு டேப் ஒட்டிட்டு இது ஒரு ஆர்கனைசராக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கலர் ஷீட் ஒட்டிட்டு நீங்கள் ஹாலில் நிறைய டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாத. பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ வாங்க இதை ஒரு செவரில் ஒட்டிலாம். இது மாதிரி 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் வச்சு நீங்கள் ஒட்டினீங்கன்னா பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கூட ஆன்லைனில் அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு கூட அடுத்தது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக காசாக்காத. பாருங்கள் பொம்மை வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கிது பாருங்கள். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான
திங்ஸாக நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும், சீக்கிரமாக வீணாகாது. வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியான பொருளாக தான் வைக்கணும். ஏன்னா டேப் போட்டு தான் நம்ம ஒட்டியிருக்கோம். பாருங்கள் புக்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2, 3 ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாலில் ஒட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. அடுத்தது ஒரு டெடி பியர் பொம்மை தான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை 2 பிரிவாக பிரித்து கீழே ஒரு பொம்மை மேலே ஒரு பொம்மைன்னு கூட நீங்கள் பிரித்து ஒட்டிக்கலாம். அந்த பாக்ஸு ஹைட்டுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது பொம்மை இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். 2 பிரிவாக பிரித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெக்கரேட் பொருள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வாங்க என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ப்ளவுஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 10 ப்ளவுஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் 10, இந்த சைடில் 10ன்னு 20 ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போட்டுக்கிற ப்ளவுஸை மட்டும் தனியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தனியாக ஒரு சின்ன பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எமர்ஜென்சிக்கு எடுக்கிறதுக்கு பார்த்து எடுக்க ஈஸியாக இருக்கும். டெய்லி யூசேஜை ஒரு பாக்ஸ்லேயும் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறத ஒரு பாக்ஸ்லேயும் வச்சிங்கன்னா தனித்தனியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பசங்களோட லெகின்ஸு, டிஷர்ட்டு, இன்னர் எது வேணாலும் மடித்து வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நைட்டி, பேண்ட்டு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்படி தான் மடித்து வச்சுக்கேன். நீங்கள் நேராக வேணாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சைடாக வேணாலும் வச்சுக்கலாம். இடத்த பொறுத்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நான் குக்கர் வாங்கின பாக்ஸு, பெரிய பாக்ஸாக இருக்குது பாருங்கள். இதில் எவ்வளோ ப்ளவுஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். சாரியோட செட்டாக இருக்கிற ப்ளவுஸை சாரிக்குள்ளேயே வச்சு நீங்கள் மடிச்சிங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகும்போது எடுக்க ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து தனியாக நம்ம சில சாரிக்கு வச்சுப்போம். அந்த மாதிரி உள்ள ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேட்சாக பார்த்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பெரிய பாக்ஸு, அதுக்கு மேலே சின்ன பாக்ஸு, கீழே ஆர்டினரியாக போடுற பாக்ஸு, ஒரு பாக்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு போடுற பாக்ஸ்னு நீங்கள் பிரித்து நீங்கள் ப்ளவுஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியில் போகும்போது எடுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸுமே நாங்கள் பாருங்கள் சில்வர் சீட்டு போட்டு ஒட்டியிருக்கோம். இதை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கோம். எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் நிறைய செல்ஃப்லாம் கிடையாது. பழைய மாடல் அது. அதனால் இதை வந்து நாங்கள் முன்னாடியே அப்படியே வச்சுருப்போம். அதனால் எண்ணெய்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கீழெல்லாம் பட்டு எண்ணெய் கரையாயிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சீப்புக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அதிலும் சில்வர் கலர் சீட் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். எல்லாரோடைய சீப்பையும் ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் 4 சீப்பு தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஆயிலெலாம் கீழே பட்டாலுமே அந்த பாக்ஸ்க்குள்ளேயே பட்டுரும், வெளியில் வராது. ஆயில் கரைப்பட்டு தெரியாத கால் வச்சுட்டா வலிக்கு கூட விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கண்ணாடி முன்னாடி தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு பாக்ஸ்லேயே நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டோம் பாருங்கள். ஆயில் வச்சுட்டோம், சீப்பு, பவுட்ரு எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்கள். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத இருந்தால், அதுவும் இந்த மழை சீசனில் உருளைக்கிழங்கு வந்து முளைச்சி வந்துடும். அந்த மாதிரி முளைக்கட்டி வந்த உருளைக்கிழங்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பாய்சனாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. முளைச்சி வந்த உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணக்கூடாதான். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா முளைச்சே வராது உருளைக்கிழங்கு. பாருங்கள், ஒரு பாக்ஸில் கீழே பேப்பர் போட்டு, இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுட்டு அது மேலே நீங்கள் உருளைக்கிழங்கை ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முளைக்கட்டி வராது. எப்பொழுதுமே நம்ம உருளைக்கிழங்கு வாங்கணுன்னா மண்ணாக ஒரு மாதிரி கலர் டிம்மாக இருக்கிற உருளைக்கிழங்கை வாங்க மாட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற உருளைக்கிழங்கா தான் பார்த்து க்ளீனாக இருக்கிற உருளைக்கிழங்கா வாங்குவோம். ஆனால் மண்ணாக கலர் டிம்மாக இருக்கிற உருளைக்கிழங்கை வாங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக வந்ததாக அர்த்தமாக. இந்த மாதிரி கலராக நல்லா பிரைட்டாக வந்த உருளைக்கிழங்கு கெமிக்கலில் கழுவிட்டு வர உருளைக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் மண்ணாக கலர் டிம்மாக இருக்கிற உருளைக்கிழங்கா பார்த்து வாங்குங்க. அதுதான் ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு. ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதிகமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணால் மேலே ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே பேக்கிங் சோடா போட்டு மேலே நீங்கள் உருளைக்கிழங்கு வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரேக் மேலே இன்னொரு ரேக்காக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை மூடி வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் வீணாகாத, முளைச்சும் வராத அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் உருளைக்கிழங்கு வாங்கும்போது மண்ணாக கலர் டிம்மாக இருக்கிற உருளைக்கிழங்கா பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வேஸ்ட்டே ஆகாது.
உருளைக்கிழங்கு எப்போதுமே ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி காத்தோட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வீணாகாது ஃப்ரெண்ட்ஸ். கேரி பேக்கில் போட்டு நீங்கள் கட்டி வச்சா கூட முளைச்சி வராது. இல்லை ஒரு ஒரு உருளைக்கிழங்குக்கும் ஒரு ஒரு கேரி பேக் போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கனாவும் வீணாகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஐடியாவில் ஏதாவது ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்க நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.